கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சிறுநாடார் குடியிருப்பு அரசு உதவி பெறும் ஆரம்பி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பர்வதாவை உள்ளே அனுமதிக்காமல் வெளியே நிறுத்தி பள்ளி தாளாளர் கேட்டை போட்டிருக்கிறார். இதுகுறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மதத்திலிருந்தே மார்ச் 12 எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்காங்க. ஸ்கூலுக்கு நீங்கள் வரக்கூடாது, ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடாது, எந்த பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, பெற்று இருக்கக்கூடாது, இல்லை 2 கேட்டையுமே கூட்டியே தான் சொன்னாங்க. என்ன வரலாவே நிற்க வச்சுருந்தாங்க. சேர் கூட எனக்கு தரதில்லை. இதனால் நான் பிள்ளைங்களுக்காக தொடர்ந்து நான் வந்துட்டு 110 பிள்ளைங்க ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்கேன். போன இந்த 2023 செப்டம்பரில் இந்த தமிழக அரசில் நல்லா சேர்ந்து வாங்கினேன். அதுலேருந்து என்கிட்ட பணம் கட்டி கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 4 10 வச்சு வேறு ஆள் 30 லட்சத்துக்கு நீங்கள் அதை இது கொடுத்தா மட்டும் உங்களை நான் அனுப்புவேன், அல்லது நான் கூட வெளியே தருவேன், உங்களை நான் எந்த இதனாலும் பண்ணுவேன், எந்த நிலைக்கு வேணாலும் அது நான் போவேன் அப்படின்னு என்னை ரொம்ப சவுடாக பேசுவேன். இப்போ நான் இவ்வளோ நாள் 20 வருஷம் இந்த ஸ்கூலில் தலைமையை செய்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்படி ஈஸியாக சொல்லி வெளியேற்ற முடியாது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜித்குமார். வணக்கம் அஜித்குமார், என்ன காரணத்தால் ஆசிரியை வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்? இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? கௌதமி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள சிறுநாடார் குடியிருப்பு பகுதியில் ஆரம்பி நடுநிலை பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 110 மாணவர்களும் 5 ஆசிரியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். தற்போது தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளியானது திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பர்வதா தேவி இன்று காலை பள்ளிக்கு வந்துள்ளார். அப்போது முன்னதாகவே பள்ளியின் தாளாளர் ராஜன் என்பவர் பள்ளியை உள்புறமாக பூட்டி மாணவர்களை பின்பகுதியாக உள்ளே வைத்துக் கொண்டு இவர்களை உள்ளே அனுமதிக்காமல் வெளியே நிறுத்தி வைத்துள்ளார். வந்து தகவல் கேட்ட பொழுது தற்போது பள்ளிக்கு சொந்தமான, அதாவது பள்ளியானது அரசு உதவி பெறும் பள்ளியாக அது செயல்பட்டு வருகிறது. பள்ளிக்கு சொந்தமான இடங்களை விற்க முயன்றதாகவும் அதை தலைமை ஆசிரியர் தட்டி கேட்டதாகவும், அப்பொழுது எனக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டும் இந்த பள்ளியில் நீங்கள் தலைமை ஆசிரியராக பணி தொடர முடியும், இல்லை என்றால் உங்களை வெளியே வைத்து நிற்க வைத்துவிட இதற்கு முன்னதாகவே அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து காவல் நிலையத்தில் முன்னதாகவே தலைமை ஆசிரியர் புகார் மனு செய்துள்ளார். இந்த நிலையில் இன்று பள்ளி முதல் நாள் திறப்புக்கு வழக்கம் போல பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வந்துள்ளார். ஆனால் முன்னதாகவே பள்ளி தாளாளர் ராஜன் என்பவர் பள்ளியை உள்புறமாக பூட்டி அவரை சுமார் 2 மணி நேரம் வெளியே நிற்க வைத்துள்ளார். தற்போது அதிகாரிகள் வந்துள்ளனர். பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.